ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை பற்றி பேச போகிறேன் இல்லை, எதை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஆக்சுவலி மூவி ரேங்கிங்ஸ் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். தமிழ் ராம்காம் மூவிஸ் வந்து ரேங்கிங் பண்ண போகிறேன். ஓகே, நான் வந்துட்டு ChatGPT கிட்ட வந்துட்டு ரேண்டமாக மூவிஸ் வந்து எனக்கு கொடு, தமிழ் ராம்காம் மூவிஸை வந்து கொடு நான் வந்து கேட்டேன். அண்ட் அது வந்து ரேண்டமாக வந்துட்டு எனக்கு ஒரு சில மூவிஸ்லாம் கொடுத்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் கூகுளில் வந்துட்டு ரேண்டமாக தேடினப்போ மூவிஸ்லாம் அது எனக்கு சஜஸ்ட் பண்ணிச்சு. ஸோ அதையும் வச்சு சில மூவிஸை நான் வந்து ரேங்கிங் பண்ண போகிறேன் ஆக்சுவலி. ஸோ இது வந்து என்னோட தனிப்பட்ட விருப்பம். நான் என்னோட வீடியோன்றதுக்காக உங்களுக்கு பிடிக்கிற எல்லாத்துக்கும் இப்படி தான் இந்த மூவிஸ் பிடிக்கும் அப்படின்னு நானும் சொல்ல வரல. இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, என்னோட டேஸ்ட் வைஸ் நான் வந்துட்டு ரேங்கிங் பண்ணுறேன். சில கேட்டகரியாக வந்து கண்டிப்பாக பிடிக்கணும் கேட்டகரியா. ஸோ முதல்ல என்னது பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் சினிமா. ஓகே, எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் மூவி, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மூவிஸ் எல்லாத்துலையும் நான் வந்து அப்சல்யூட் சினிமாவில் போடுவேன். அண்ட் செகண்ட் வந்துட்டு ஃபீல் குட் மூவிஸ், அதாவது மனசில் நிற்கிற மூவிஸ், அதில் நான் போடுவேன். மூணாவது வந்துட்டு ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா, அதில் நான் போடுவேன். நாலாவது வந்துட்டு குப்பை படம். ஓகே, குப்பை படம், மொக்க படம் எல்லாமே வந்துட்டு நாலாவது கேட்டகரியில் போயிடும். ஓகே, ஸோ இது என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஐ திங்க் ஒரு 4 தடவை பதிவு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட விருப்பம் கைஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, இப்போ மொதல் படம் எடுத்து வச்சிருக்கேன். மொதல் படம் என்னதுன்னு முதல்ல வந்து பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ மொதல் படம் இஸ் ஓகே கண்மணி. மொதல் படமே வந்து ஓகே கண்மணி. ஓகே கண்மணினா என்னதுன்னா ஓ காதல் கண்மணி. ஆக்சுவலி இந்த படம் வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ஆனால் இந்த படம் சில பேருக்கு தான் வந்து பிடிக்காது. பட் திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் மூவி பிகாஸ் ஐ கேன் ஹார்ட் கோர் ரிலேட் வித் இட். பிகாஸ் இது வந்து என்னோட இமேஜினரி லவ் கதை வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த மூவியை வச்சு நான் ரிலேட் பண்ணி வாழ்ந்த நாட்கள்லாம் இருக்குது. ஸோ இதனோட கம்ஃபர்ட் மூவி. அண்ட் இதில் இருக்கிற ஆல்பம்ஸ் எல்லாமே கோட்டட். புதுசாக ரிலீஸ் ஆனால் எப்படி திரும்ப கேட்போம், அதே மாதிரி இதில் இருக்கிற ஆல்பம்ஸில் திரும்ப கேட்குற மாதிரியே இருக்கும். ஸோ சினிமாட்டோகிராஃபி செம்மையாக இருக்கும். மும்பையில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது அந்த படம் பார்க்க விஷுவலாகவே அவ்வளோ அழகாக இருக்கும். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மூவிஸ் கைஸ். when we grow up, நம்ம வளர இந்த மூவி வந்துட்டு ரொம்ப டீப்பாக வந்து ரிலேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபேவரட் மூவி அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இந்த மூவி வந்துட்டு நான் கண்டிப்பாக அப்சல்யூட் சினிமாவில் தான் நான் வந்து கொடுப்பேன். ரெண்டாவது மூவி வந்துட்டு இது ரொம்ப 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 ஃபேவரட்டான மூவிஸ். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூவி இது கண்டுகொண்டேன். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ரொமான்ஸ் ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். காமெடி, மம்முட்டியோட காமெடிஸ் எல்லாமே ஸோ அண்டர் ரேட்டட் நண்பர்களே. மம்முட்டி அண்ட் மணிவண்ணனோட கோம்போ வந்து கோட்டட் நல்லா இருக்கும். ஆக்சுவலி டைமிங்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கங்கே வந்து ஹியூமர் இருக்கும். அண்ட் அந்த ஹியூமர் வந்து ஸோ அண்டர் ரேட்டட். லாஸ்ட் இயர் தான் இந்த மூவியை நான் பார்த்தேன். மூவி எத்தனை நாள் நம்ம பார்க்காம வச்சிருந்தோம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். வில் கிவ் அப்சல்யூட் சினிமா. அண்ட் அடுத்த படம் வந்துட்டு சில்லுன்னு ஒரு காதல். சூர்யா ஜோதிகா கோம்போ இஸ் ஸோ குட் இந்த படத்தில். அண்ட் அவங்களோட கோம்போவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் லைக் வந்து குடும்பம்னா எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு படம். அண்ட் இதில் இருக்கிற மியூசிக் ஸோ கோட்டட். அஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மானோட அந்த தீம் மியூசிக்கே நான் ஒரு பெரிய ஃபேன் இந்த படத்தில். இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஹோல்சமான மூவி. இது ரொம்ப எனக்கு இந்த படம் அப்சல்யூட் சினிமா தாங்க. அண்ட் அடுத்து ரொம்ப 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 செம்மையான படம். அது வந்து என்னதுன்னா பாஸ் என்கிற பாஸ்கரன். இது வந்து என்னோட இந்த படம் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு மூவி. நல்ல படம். இது படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் சந்தானம். படம் ஃபுல்லாகவே நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும் மீம்ஸ்க்கு. அண்ட் ஐ லவ் ஆர்யா அண்ட் சந்தானம் கோம்போ கைஸ். எனக்கு இந்த ஆர்யா சந்தானம் கோம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கோட்டட் கோம்போ. அவங்க 2 பேரும் வந்தாலே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு பக்கா காமெடி மூவி இது. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அப்சல்யூட் சினிமா. இந்த மாதிரி படம் வேண்டும் எனக்கு. இந்த மாதிரி படம் வரதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த மூவி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டான மூவி இப்போ வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மை சைல்ட்ஹுட். என்ன சொல்லுங்க, இந்த மூவியும் என்னோட சைல்ட்ஹுட்னு சொல்லலாம். ரிதம். இந்த படம் வளர இட் ஃபீல்ஸ் ஸோ டீப். இந்த படம் நான் அத்தனை தடவை நான் வந்து பார்த்துட்டேன். பீக் மூவி இது. என்னோட மோஸ்ட் ஃபேவரட். யாராவது இந்த படத்தை பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா
we are not friends. பாட்டு கோட்டட் ரொம்ப மெச்சூர்டா இருக்கும். அவங்களோட லவ் வந்துட்டு ஹோல்சம் மூவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மூவி ரிதம். ஐ வில் கிவ் அப்சல்யூட் சினிமா டெஃபினெட்லி. இது நான் கொடுக்கலன்னா கடவுளை நீ மன்னிக்க மாட்டாரு. ரெண்டாவது பைத்தியக்காரச்சி மூவி. இது வினை தாண்டி வருவாயா. ஆக்சுவலி சேயிங் வினை தாண்டி வருவாயா ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கீங்க, ஐ நோ. பட் பர்சனலி எனக்கு வந்து வினை தாண்டி வருவாயா பார்க்கும்போது எனக்கு இரிட்டேட் ஆகணுச்சு, ஏன்னு தெரியல. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் தான் இந்த படத்தை நான் ஒரு தடவை தான் பார்த்தேன். அண்ட் இந்த மூவியோட ஆல்பமுக்கு நான் ஒரு பிக் ஃபேன். ஆனால் இந்த மூவியை தவிர த்ரிஷா இஸ் ஸோ பைத்தியக்காரச்சி. த்ரிஷா ரொம்ப சுத்தல்ல விடுவாங்க. ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு சப்புடு அரையணும் போல இருக்கும். அதனால இந்த படத்தை நான் ஒரு தடவை பார்த்தனால நான் இதை ஒரு தடவை பார்க்கலாம், அதில் நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா இது என்னோட வீடியோ, அதனால நான் கொடுக்குற மாதிரி தான் நான் போடுவேன். அடுத்து ரொம்ப நல்ல மூவி மின்னலை. ஸோ மின்னலை படத்துக்கு நான் பிக் ஃபேன். எனக்கு மின்னலை படம் ரொம்ப 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 பிடிக்கும். ஆல்பமும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி படம் இப்பெல்லாம் வர மாட்டேங்குது. ஐ ஃபீல் ஸோ சேட். மேடி அண்ட் ரீமா சென் கோம்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராம்காம் மூவி. அங்கங்கே ஹியூமர்ஸ் இருக்கும். விவேக் நடிச்சிருப்பாரு. ஸோ அங்கங்கே ஹியூமர்ஸ் நல்லாவே இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. ஐ வில் கிவ் அப்சல்யூட் சினிமா. அடுத்த மூவி வந்து சச்சின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. ஆக்சுவலி இதுல இருக்க காமெடி சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வரைக்கும் இந்த படத்தை பார்த்தா புதுசா பாக்குற மாதிரியே இருக்கும் இந்த படம் எனக்கு பர்சனலி. ஐ வில் கிவ் அப்சல்யூட் சினிமா. இது ரெண்டு பேரும் சேரும் போது அந்த டைலாக்கே பெரிய ஃபேன். இந்த கடைசி கட்ட ஒரு டைலாக் வரும், சொல்லுவாங்களே, ஃபோன் பண்ணுவீங்களா, லெட்டர் இமெயில் அனுப்ப மாட்டேன் போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரிங்டோனா வச்ச காலம் முன்ன ஒரு குட்டி போன் இருக்கு. அதெல்லாம் இந்த டைலாக் எல்லாம் கட் பண்ணி ரிங்டோனா வச்ச காலம் மாதிரி வந்துட்டு ரொம்ப நல்ல படம். லேசா 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 வந்துட்டு இந்த படம் ஆக்சுவலி எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது வந்துட்டு. அண்ட் இதுல இருக்கிற பாட்டு கோட்டட். இதுல சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இடம் அந்த படம் ஃபுல்லாவே வந்து ஊட்டியில தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கும். ஆக்சுவலி எனக்கு த்ரிஷாவை எனக்கு பிடிச்சது காரணமே வந்து அந்த படத்தை பார்த்து தான் எனக்கு த்ரிஷாவை பிடிச்சிச்சு. நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த படத்துலேருந்து தான் நான் த்ரிஷாவோட ஃபேன் ஆனேன். ஸோ இந்த படம் வந்துட்டு எனக்கு அப்சல்யூட் சினிமாவில் எனக்கு கொடுக்கணும்னு தோணலை. ஸோ இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி. இது எப்போ வேணாலும் பார்க்கலாம். நல்ல ஃபீல் குட் மூவி இது. சலைப்பாயுது மூவி கோட்டட், ஆல்பம் கோட்டட், சினிமாட்டோகிராஃபி கோட்டட். இந்த படத்துல ஒரு பாட்டு வரும். அந்த பிரிக்ஸ் எல்லாமே அந்த படத்துல வந்து தெரியும். அந்த கல் எல்லாமே வந்துட்டு அந்த செவத்துல இருக்க கல் எல்லாமே வந்துட்டு அழகா வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க தெரியுற மாதிரி. ஸோ அந்த பாட்டை பார்த்து எனக்கு வந்துட்டு என்னோட ஃபியூச்சர்ல என்னோட வீடு வந்து இந்த மாதிரி பிரிக்ஸ் எல்லாம் தெரியற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த படத்துல வர அந்த பாட்டு வச்சு நான் முடிவு பண்ணேன். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ரொம்ப ரசிச்சேன். அந்த அப்பவே வந்துட்டு இந்த படம் எடுக்கும் போது அப்பவே வந்துட்டு இதை வந்து ரொமான்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் என்னோட ஃபியூச்சர்ல என்னோட வீடு கட்டினா பிரிக்ஸ் எல்லாம் தெரியற மாதிரி தான் நான் வந்து கட்டுவேன். பிகாஸ் ஸோ எஸ்தெட்டிக். அண்ட் ஐ வில் கிவ் அப்சல்யூட் சினிமா. அலைப்பாயுதே இஸ் அப்சல்யூட் சினிமா. அடுத்த படம் வந்துட்டு இதுவும் அந்த பைத்தியக்காட்சி படம் தான். கண்டேன் காதலை வந்துட்டு ரொம்ப நல்ல மூவி. ஃபீல் குட் மூவி தான். ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் வந்துட்டு ஹிந்தியில வந்துட்டு வெளியாகி இருக்கு. அதுதான் வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அதை பார்த்தேன். பட் இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால நான் வந்து எந்த ஒரு படமும் பார்க்க மாட்டேன். ஈவன் மலையாள படமா இருக்கட்டும், ஹிந்தி படமா இருக்கட்டும், ஏதாவது தெலுங்கு படமா இருக்கட்டும், அந்த படம் நல்லா இருந்தா கூட இந்த லாங்குவேஜ் பிரச்சனைனால என்னால் இது சப்டைட்டில் கீழே வச்சுலாம் என்னால் பார்க்க முடியாது. எனக்கு வந்து அந்த படத்தை பார்க்கணும். இந்த கீழே சப்டைட்டில் வச்சு அந்த படத்தை அந்த சினிமாட்டோகிராஃபியை ரசிக்க முடியாது என்னால். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. ஸோ அதனால கண்டேன் காதலி வந்துட்டு இட்ஸ் ஃபீல் குட் மூவி. நான் ஃபீல் குட் மூவியில் நான் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு போடா பொடி படம் வந்து அதில் அடிச்சுக்குவாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு படம். லைக் அடிச்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்துக்குவாங்க, அப்புறம் அடிச்சுக்குவாங்க, சேர்ந்துக்குவாங்க. பட் ஹியூமர் படத்தில் வந்து எஸ் ஆஃப்கோர்ஸ் ஹியூமர்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இது படம் நான் வந்துட்டு ஒரு தடவை தான் பார்த்தேன். இட்ஸ் நாட் ரொம்ப இந்த படம்லாம் இல்லை, ரொம்ப பேடான படமும் இல்லை. இட்ஸ் ஃபீல் குட் மூவி. எனக்கு பிடிச்சிருந்துச்சு தான். பட் இது நான் ஒரு தடவை பார்த்தனால நான் வில் கிவ் ஒரு தடவை பார்க்கலாம், அதில் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு மூவி வந்து என்னதுன்னா வந்துட்டு பியார் பிரேமா காதல். ஸோ இதில் நான் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பியார் பிரேமா காதல் வந்து இட்ஸ் குப்பை படம். ஆக்சுவலி நான் ஒரு தடவை பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. ஸோ சுத்தமாக எனக்கு வந்து பிடிக்கல. அதனால வந்துட்டு ஹரிஷ் கல்யாணோட இது ஃபர்ஸ்ட் படமா எனக்கு தெரியல, ஹரிஷ் கல்யாணோட ஃபர்ஸ்ட் படமானு. பட் நான் பார்த்தேன், எனக்கு சுத்தமாக இந்த படம் பிடிக்கவே இல்லை. பட் ஐம் ஃபேன் ஆஃப் இந்த படத்தோட பாட்டுக்கு 2 பாட்டு இருக்கும் இந்த படத்தில். ஸோ செம்மையாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஐ வில் கிவ் குப்பை படம். ஏன்னா எனக்கு வந்து பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒரு படம் கொடுத்துருக்கு டான் படம். ஓகே, டான் படம் வந்துட்டு
அது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கிற ஒரு படம் விச் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டு 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 பார்த்த ஒரு படம் வந்துட்டு டான் படம். அதுல இருக்க பாட்டு கோட்டட். ஆக்சுவலி இந்த படத்துல இருக்கிற சிவகார்த்திகேயனோட படம் எனக்கு வந்து முன்னிலேருந்து ரொம்ப பிடிக்கும். சிவகார்த்திகேயன் அந்த ஹியூமர் சென்ஸ் படத்துல அங்கங்க ஹியூமர்லாம் இருக்கும், செம்மையா இருக்கு. அந்த ஸ்கூல் கதை அந்த காலேஜ் கதைக்கு ஐ எம் பிக் ஃபேன் பிகாஸ் இந்த மாதிரி கதைகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் லைஃப் அண்ட் காலேஜ் லைஃப். இந்த படம் ஐ வில் கிவ் அப்சல்யூட் சினிமா பிகாஸ் இந்த படத்துல அவ்வளோ டீப் மெசேஜ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சிவா மனசுல சக்தி அண்ட் இன்னொரு கோம்போவும் இருக்கு, சந்தானம் அண்ட் ஜீவா கோம்போ. இட்ஸ் சோ கோட்டட் கோம்போ. அதனால எனக்கு சிவா மனசுல சக்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் லைக் ஃபீல் குட் மூவி. அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மூவி திருப்பி எனக்கு இந்த 2 கோம்போவோட சேர்த்து ஒரு மூவி வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. படத்துக்கு படம் டெம்ப்ளேட்டாவே இருக்கும், அதனால ரொம்ப யூஸா இருந்துச்சு. இது இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா எதுனா அவ போய் 6 மாசம் ஆகுது அப்படின்னு சொல்றது. அண்ட் அந்த நைட் சீன் எடுப்பாங்க தெரியுமா, அதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட். கிலோ அல்ல என் பேர் சக்தி. நிறைய பேர் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த கட்டம், அந்த பல்ப் வாங்குற கட்டம் பிடிக்கலன்னா மூஞ்சி வேலை சொல்லிடி அப்படின்னு. இந்த நீ என்னோட சொக்கா எல்லாமே நின்றுட்டு இருக்கோம், சொக்கா இங்க அப்படின்னு கேட்கறது. அந்த சீன்லாம் இருக்கு தெரியுமா, அதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ வில் கிவ் அப்சல்யூட் சினிமா பிகாஸ் இந்த படத்துல ஒரு மியூசிக் பீக் கோட்டட். இன்னும் வேற என்ன இருக்கு, ஸோ அண்டர்ரேட்டட். இந்த படத்துல வர பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால ஐ வில் கிவ் அப்சல்யூட் சினிமா. நீதானே என் பொன் வசந்தம் இப்ப டக்குன்னு எனக்கு ஹிட் ஆச்சு. நீதானே பொன் வசந்தம் வந்துட்டு இட்ஸ் ஃபீல் குட் மூவி. இந்த படம் வந்து ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு, போக போக அது கொஞ்சம் ஃபீல் குட்டா இருக்காது, அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு வரும். அதனால இந்த படம் வந்து அந்த ஸ்கூல் லைஃப்ல அவங்க லவ் பண்றது, காலேஜ் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் எனக்கு ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் இந்த மாதிரி படம் எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் ஃபீல் குட் மூவி. எனக்கு என்னதுன்னா இந்த படம் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, பட் அப்சல்யூட் சினிமா நான் கொடுக்க மாட்டேன். இட்ஸ் ஃபீல் குட். நெக்ஸ்ட் படம் வந்துட்டு இது நீங்க இந்த படத்தை நீங்க வந்து பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. இந்த படம் பார்க்காத ஆள் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் யாராவது பார்க்கலன்னா இட்ஸ் அ கிரைம் பிகாஸ் இந்த படம் வந்து ஃபுல்லாவே கோட்டட், ஆல்பம் கோட்டட், அந்த ஹியூமர் சென்ஸ் சரியான கோட்டட். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி. இன்னைக்காவது ஒரு நாள் உங்களோட டே ரொம்ப ரஃபா போகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு ஹோல்சமான ஃபீலிங் கொடுக்கும். இந்த படம் மொழி படம் ஆக்சுவலி. ஸோ இந்த படம் 2 மணி நேரம். எங்களோட மனநிலை வந்துட்டு ரொம்ப அமைதியா காமா அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஆக வைக்கக்கூடிய ஒரே படம் மொழி. ஸோ இந்த படத்தை கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும். இந்த படத்துல வந்து ரொமான்ஸ் மட்டுமே கிடையாது, இந்த படத்துல வந்து எல்லாமே நல்லா இருக்கும். ஹியூமரும் நல்லா இருக்கும், பாட்டும் நல்லா இருக்கும், எல்லாமே. இந்த படம் ஆரம்பத்துல இருந்து இந்த படம் முடிவு வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பிருத்திவிராஜ் அண்ட் பிரகாஷ் ராஜ் கோம்போ இருக்கே, ஓ மை காட் சோ குட். நல்லா இருக்கும், அவங்களோட காமெடி எல்லாமே சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த படம் ஐ வில் கிவ் அப்சல்யூட் சினிமா. படத்துல வந்து பிருத்திவிராஜ் அண்ட் ஜோதிகா ரொமான்ஸ் மட்டுமே வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு இல்லை. அண்ட் பிரகாஷ் ராஜ் அண்ட் அவங்களோட பேர் எனக்கு தெரியல, ஏதோ ஒரு மாலான்னு வரும், அவங்களோட ரொமான்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி அந்த சர்ச்சு கிட்ட அவர் வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாரு அவங்க கிட்ட, அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஆக்சுவலி. த லாஸ்ட் மூவி நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் ஜீன்ஸ் வந்து ஐ வில் கிவ் அப்சல்யூட் சினிமா பிகாஸ் இந்த படம் வந்து ஃபுல்லாவே வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ராப்பரான ஒரு ராம்காம் மூவி. இதுல இருக்கிற ஹியூமரா இருக்கட்டும், இதுல இருக்கிற அந்த பாட்டு, இந்த ஆல்பம்ல வர இந்த படத்துல வர எல்லா ஆல்பமையுமே வந்துட்டு நான் லாங் டிரைவ் அப்போ கேட்பேன். நான் எப்போ லாங் டிரைவ் பண்ணாலும் இந்த படத்துல வர ஆல்பம் நான் வந்து ஒரு ஆல்பம் கேட்டாலும் எனக்கு மற்ற ஆல்பம்லாம் கேட்கணும்னு போல தோணுமோ அப்படின்னு சொல்லி ஸ்பாட்டிஃபைல தனியா இதுக்காகவே ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாட்டை மட்டும் தனியாக ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சிருப்பேன் பிகாஸ் இந்த பாட்டு வந்து எனக்கு கேட்கணும். ஒரு இது கேட்டாலும் எனக்கு வந்து அது கிரைம் மாதிரி எனக்கு தோணும். அதனால எல்லா பாட்டையும் நான் வந்து கேட்டுருவேன். இல்லை இன்னொரு படமா எனக்கு வந்து தோணுது, ஏப்ரல் மாதத்தில். யாராவது போய் பார்க்கலாம், தயவு செஞ்சு அந்த படத்தை போய் பாருங்க. ஐ வில் கிவ் இந்த படம் வந்து அப்சல்யூட் சினிமாவில் தான் நான் வந்து கொடுப்பேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து அவங்களோட லவ் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து எப்படி அவங்க லவ் பண்ணுறாங்க, அந்த கேப், அந்த இன்பிட்வீன் கேப் வந்து அது வந்து அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதில் இருக்க அந்த ஸ்னேகா என்ன அவரோட பேர் கூட எனக்கு தெரியல, அந்த ஹீரோ பேர் மறந்துட்டேன் நான். நண்பன் படத்தில் நடிப்பார், ஓகே, அவரோட பேர் கூட நான் மறந்துட்டேன். அவங்க 2 பேரோட அந்த லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. கடைசியில் அவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்ட்டுன்னு நான் ரொம்ப
கண்ணீர் விட்டேன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அதுலேருந்து எனக்கு அது மோஸ்ட் ஃபேவரட் மூவிஸ், அண்டர்ரேட்டட் மூவி 90s. இந்த மாதிரி படம் ஏன் வர மாட்டேங்குதுன்னு ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கேன். அவ்வளோ நல்ல படம் ஆக்சுவலி. இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்க, ரொம்ப நல்ல மூவி. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டாக வந்த மூவி வந்து ஆரோமலி சச் அ குட் மூவி, நல்லா இருந்துச்சு. இட் பிகம்ஸ் மை ஃபேவரட் மூவி ஆல்சோ. அதில் இருக்க பாட்டுமே வந்துட்டு ரொம்ப வந்து நல்லா அப்படின்னா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தட்டி பார்த்த படம் தான் இப்போ என்னோட ஃபேவரட்டாக இருக்கு ஆரோமலி. ஸோ ஆரோமலி இப்போ ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக வந்து கொடுத்துருக்கு. ஐ வில் கிவ் ஃபீல் குட் மூவி. எல்லா மூவியும் ரேங்கிங் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பார்த்தாது. மேபி ஐ வில் டூ செகண்ட் பார்ட். பாய் பாய்.